வெல்கம் டு டைனமிக் கோச்சிங் சென்டர். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த சீரிஸோட கண்டினியூஷன் தான். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட் ப்ரீவியஸ் இயர் பாஸ்ட் கொஷின் பேப்பர்ஸில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சம்மந்தமாக கண்டக்ஷன் டாபிக் ரிலேட்டடாக உள்ள கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட் 2 ஆஃப் த வீடியோ. ஸோ பார்ட் 1 வீடியோ வந்து பார்க்காதவங்க முதல்ல அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூஷன் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம சோஃபார் 1 மார்க் தான் இன்னும் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட் 2001 வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இன் டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட் த தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 4 கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பியோர் அயன் ஏ அண்ட் பி வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் வாட்டர், சி வந்து சேச்சுரேட்டட் வாட்டர் வேப்பர், டி வந்து பியோர் அலுமினியம். ஸோ டிசெண்டிங் ஆர்டரில் வந்து இந்த கொடுத்துருக்க 4 விஷயத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்கன்னா ஏபிசிடி, ஆப்ஷன் பி வந்து பிசிஏடி, அண்ட் ஆப்ஷன் சி வந்து பார்த்திங்கன்னா டிஏபிசி, அண்ட் ஆப்ஷன் டி வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசிபிஏ. ஸோ நான் இதுக்கு தான் நான் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு வர சொன்னேன். இந்த ப்ரீவியஸ் வீடியோலேயே நம்ம ஒரு க்ளூ கொடுத்துருப்போம், இதே மாதிரி ஒரு சிமிலர் கொஷின் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதை பேசிஸாக வச்சுட்டு கூட நீங்கள் இந்த கொஷனுக்கு வந்து ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எப்போவுமே பியோர் கிறிஸ்டலைன் பியோர் மெட்டலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃப்ளூயிட்ஸ்க்கு ஜென்ரலாகவே கம்மியாக இருக்கும். ஃப்ளூயிட்ஸில் 2 கேட்டகரி இருக்குது உங்களுக்கு, லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ்க்கு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ அந்த லாஜிக் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுனாலே இந்த கொஷினோட ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ கிவன் 4 சப்ஸ்டன்சஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பியோர் அலுமினியம்ங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இருக்கிறதுலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு தான் ஹையஸ்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்கும். அதே மாதிரி சேச்சுரேட்டட் வாட்டர் வேப்பர் சொல்லியிருக்காங்க, விச் மீன்ஸ் ஸ்டீம், அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா லோயஸ்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்கும். ஸோ உங்களுக்கு கொஷினில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இருக்கிறதுலே அதிகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பியோர் அலுமினியம் தான், அண்ட் இருக்கிறதுலே கம்மி வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் வாட்டர் தான். ஸோ விச் மீன்ஸ் டி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ஜாஸ்தி அண்ட் சி தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதுதான் 2 எக்ஸ்ட்ரீம்ஸாக இருக்கணும் உங்களுக்கு. ஸோ அப்படி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஸோ இதில் ஒரு சில மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நமக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா லிக்விட்ஸ் வந்து ஜென்ரலாகவே வந்து பியூர் கண்டக்டர் தான், பட் அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா வேப்பர் ரொம்ப கம்மி, அதை விட கம்மி வந்து பார்த்திங்கன்னா கேஸஸ். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பியோர் அலுமினியமுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா பியோர் அயன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேட்டகரி வரும். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீமை கம்பேர் பண்ணுவோம், லிக்விட் வாட்டர் ஓரளவு கண்டக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டீம் தான் இருக்கிறதுல லீஸ்ட் கண்டக்ஷன். ஸோ அப்போ உங்களுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ இது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஷின் தான். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெரிவேஷனோட எண்ட் ரிசல்ட்ஸ் தான். ஸோ டெரிவேஷனோட எண்ட் ரிசல்ட்ஸ் எப்போவுமே படித்து வச்சுக்கோங்க. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்லையும் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்லையும் தெர்மோடைனமிக்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ 1 டைமென்ஷனல் அன்ஸ்டெடி ஸ்டேட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஈக்குவேஷன் ஃபார் அ ஸ்பியர் with heat generation at the rate of Qg can be written as. ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா கேட் 2004 வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் அன்ஸ்டடி ஸ்டேட் அப்படின்னாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா டைமை பொறுத்து டெம்பரேச்சர் மாறுதுன்னு அர்த்தம். ஸோ டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு, டைமை பொறுத்து மாறலை அப்படின்னா உங்களுக்கு ∂T/∂T = 0ன்னு வந்துடும். ஸோ இந்த கண்டிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஸோ ஸ்டெடி ஸ்டேட் அப்படின்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாகவே இருக்குது, டைமை பொறுத்து மாறலன்னு அர்த்தம். ஸோ டைமை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 வந்துடும். ஸோ அவங்க கொஷின் கேட்டிருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்ஸ்டெடி ஸ்டேட்டுக்கு கேட்டிருக்காங்க, விச் மீன்ஸ் உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் இஸ் நாட் கான்ஸ்டன்ட் பிகாஸ் இட் இஸ் கண்டினியூஸ்லி சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ அப்போது நீங்கள் ∂T/∂T பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் won't be equal to 0. ஸோ இந்த கண்டிஷனுக்கு வந்து ஒரு ஸ்பியருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக எல்லாருமே பிளேன் வாலோட ஈக்குவேஷன் வந்து படிச்சுட்டு போவாங்க, பட் ஸ்பியர் சிலிண்டர் எல்லாமே தான் சேர்த்து படிக்கணும். ஸோ அதை வந்து கொஷினாக கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து 1/r ∂/∂r of r into ∂T/∂r plus q/k equal to 1/α into ∂T/∂t. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே வந்து உங்களுக்கு எந்த ஈக்குவேஷனாக இருக்கட்டும், அது வந்து பிளேன் வாலாக இருக்கட்டும், ஸ்பியராக இருக்கட்டும், இல்லை சிலிண்டராக இருக்கட்டும், உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட் டேர்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 0வாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தென் இட் பிகம்ஸ் ஸ்டெடி ஸ்டேட். ஓகேவா? பட் இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடில் டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே அன்ஸ்டடி ஸ்டேட் தான் கொடுத்துருக்காங்க. பட் பர்டிகுலராக அப்போ நம்ம எவாலுவேட் பண்ணுறது ஸ்பியருக்கு மட்டுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதே மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் பி, சி அண்ட் டி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் பி. ஸோ 1 டைமென்ஷனல் ஜென்ரல் ஹீட் கண்டக்ஷன் ஈக்குவேஷன், அது ஸ்டெடி ஸ்டேட் அன்ஸ்டடி ஸ்டேட்னு இல்லை, ஜென்ரல் ஹீட் கண்டக்ஷன் ஈக்குவேஷன் ஃபார் ஸ்பியர் இஸ் given by 1/r², இந்த டேர்ம் ரொம்ப முக்கியம், into ∂/∂r of r² into ∂T/∂r ப்ளஸ் இந்த QG/K கொஷினில் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ
இன்டர்னல் ஹீட் ஜென்ரேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹீட் ஜென்ரேஷன் QG அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீட் ப்ரொடியூஸ்ட் பர் யூனிட் வால்யூம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம், வாட்ஸ் பர் மீட்டர் கியூப். ஸோ அந்த Q/K அப்படிங்கிற அந்த டேர்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே முக்கியம். ஸோ அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு 1/α இன்ட்டு ∂T/∂τ போடலாம், இல்லை ஸ்மால் டீயும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இதில் ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா தெர்மல் டிஃப்யூசிவிட்டி அப்படின்னு அர்த்தம், தெர்மல் டிஃப்யூசிவிட்டி. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஷின் பாருங்கள். இன் கேஸ் ஆஃப் ஒன் டைமென்ஷனல் ஹீட் கண்டக்ஷன் இன் அ மீடியம் வித் கான்ஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ், T is the temperature at the position X at time small t, then ∂T/∂T is proportional to அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் டெரிவேஷனோட எண்ட் ரிசல்ட்டை வச்சு கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷினும் ஒரு 1 மார்க் கொஷின், இது கேட் 2005 இயரில் கேட்டிருக்காங்க. ஸோ திருப்பி படிக்கிற அந்த கொஷின். இன் கேஸ் ஆஃப் ஒன் டைமென்ஷனல் ஹீட் கண்டக்ஷன் இன் அ மீடியம் வித் கான்ஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ், T is the temperature at position X at time t, then ∂T/∂T is proportional to அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா T/X, ஆப்ஷன் பி ∂T/∂X, ஆப்ஷன் சி ∂2T/∂X∂T, ஆப்ஷன் டி ∂2T/∂X². ஓகே. ஸோ இதில் கொஷினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன் அ மீடியம் வித் கான்ஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லிட்டாங்க. பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளேன் வால், ஸ்பியர், சிலிண்டர் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஸோ ஜென்ரல் ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ நான் 3 டைமென்ஷனலுக்கு நான் எழுதுகிறேன். ∂2T/∂X² ப்ளஸ் ∂2T/∂Y² ப்ளஸ் ∂2T/∂Z² plus QG/K equal to 1/α into ∂T/∂T. ஸோ இந்த இடத்த வந்து நீங்கள் டைமுங்கிறத ஸ்மால் டீலையும் ரெப்ரசென்ட் பண்ணலாம், இல்லை டவ் அப்படிங்கிற மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம், உங்கள் கன்வீனியன்ஸ் தான். ஸோ இது வந்து 3 டைமென்ஷனலுக்கு கொடுத்துருக்கோம், ஜென்ரல் ஹீட் கண்டக்ஷன் ஈக்குவேஷன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒன் டைமென்ஷனல் அப்படிங்கிற மாதிரி கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஒன் டைமென்ஷனல் அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த டேர்ம் வராது, அண்ட் தென் இந்த டேர்மும் வராது. அண்ட் தென் கொஷினில் வந்து ஹீட் ஜென்ரேஷன் பற்றி எதுவுமே கொடுக்கல. ஸோ நான் போன கொஷின்லேயே சொன்ன மாதிரி QGங்கிறது தான் அந்த இன்டர்னல் ஹீட் ஜென்ரேஷன் டேர்ம். ஸோ அதை பற்றி எதுவும் மென்ஷன் பண்ணதுனால அதையும் நம்ம 0 பண்ணிக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு இருக்கிற டேர்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ∂2T/∂X² ஈக்குவல் டு 1/α இன்ட்டு ∂T/∂T. ஸோ இதே ஸ்டெடி ஸ்டேட்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஈக்குவேஷன் டேர்மும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0வாக இருக்கும். பட் கொஷினே அது ரிலேட்டடாக தான் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ∂T/∂T இஸ் ப்ரொபோஷ்னல் டு, அதாவது எக்ஸாக்ட் வேல்யூ கேட்கல, ப்ரொபோஷ்னல் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதுதான் நமக்கு வேணும். ஸோ அப்போது இந்த ஆல்ஃபா டேர்மை கூட நம்ம இந்த சைட் கொண்டு போயிடலாம். ஸோ அப்போது வி கேன் சே தட் இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ∂2T/∂X². ஸோ அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர், ∂2T/∂X² தான் ஆன்சர். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிரஷன் அந்த ரிசல்ட்ஸ் தெரிஞ்சதுனாலவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய 1 மார்க் கொஷின்ஸ் ட்ரிக்கியாக கேட்டாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஷின் ரொம்பவே பெருசு, இது இன்ஃபேக்ட் 2 மார்க் கொஷினில் கூட கேட்டிருக்கலாம். ஸோ இது 1 மார்க்கில் கேட்டிருக்காங்க. எ வெல் மிஷின்ட் ஸ்டீல் பிளேட் ஆஃப் திக்னஸ் L இஸ் கெப்ட் சச் தட் த வால் டெம்பரேச்சர்ஸ் ஆர் TH அண்ட் TC as shown in the diagram. ஸோ உங்ககிட்ட டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நான் பின்னாடி ஸ்லைடில் காமிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். உங்ககிட்ட வந்து ஒரு ஸ்டீல் வால் இருக்குது, ஸ்டீல் பிளேட் இருக்குது. ஸோ பிளேட்டு ஆஃப் திக்னஸ் L கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா TH அண்ட் இன்னொரு சைடு டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா TC. A smooth copper plate of same thickness L is now attached to the steel plate without any gap as indicated in another diagram. ஸோ அப்போ இப்படி இருக்கிற ஒரு நார்மல் ஸ்டீல் பிளேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது அடுத்து ஒரு காப்பர் பிளேட்டை அட்டாச் பண்ணிடுறாங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துலலாம் கேப்ஸ் நிறையா இருக்கும். ஏன்னா ஜாயினிங் ப்ராசஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக உங்களுக்கு கேப்பே இல்லாமல் ஜாயின் பண்ணி கொடுக்காது. பட் அவங்க அதை வந்து எலிமினேட் பண்ண சொல்லிட்டாங்க, எந்த கேப்பும் இல்லாமல் கிளியராக அட்டாச் ஆகிருக்க மாதிரி. ரெண்டுக்குமே திக்னஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா L. அண்ட் த டெம்பரேச்சர் அட் த இன்டர்ஃபேஸ் இஸ் TI. ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் பொசிஷனில் வந்து இன்டர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து TI அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. த டெம்பரேச்சர் ஆஃப் த அவுட்டர் வால்ஸ் ஆர் ஸ்டில் TH அண்ட் TC. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பியும் இந்த அவுட்டர் வால்ஸில் வந்து இந்த சைடு TH அண்ட் இந்த சைடு வந்து TC.
The heat transfer rates Q1 and Q2 per unit area in two cases respectively in the direction are actually been shown. ஸோ இதுவும் டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. which of the following statement is correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் உள்ள ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து Q1 அண்ட் செகண்ட் கேஸில் உள்ளது வந்து பார்த்திங்க அப்படின்னா Q2. ஓகே, ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற டயக்ராம். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு சைட் டெம்பரேச்சர் TH, இன்னொரு சைட் டெம்பரேச்சர் TC, வெறும் ஸ்டீல் மட்டும் இருக்குது. செகண்ட் கேஸில் என்ன பண்ணுறாங்கன்னா காப்பரையும் ஆட் பண்ணுறாங்க. ரெண்டுக்குமே ஒரே திக்னஸ் L அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். இல்லை ΔX அப்படின்னு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் இந்த கேஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுட்டர் வால்ஸோட டெம்பரேச்சர் TH அண்ட் TC தான் இருக்குது. பட் இன்னர் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா TI வந்துடுது. ஸோ இதில் உள்ள ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் வந்து Q2 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ வந்து நீங்கள் என்ன சொல்ல முடியும் இந்த ரெண்டு டயக்ராம் ரெண்டு கேஸை வச்சு. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா TH இஸ் கிரேட்டர் தேன் TI அண்ட் இட் இஸ் கிரேட்டர் தேன் TC அண்ட் Q1 இஸ் லெஸ் தேன் Q2. ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா TH இஸ் லெஸ் தேன் TI விச் இஸ் அகெயின் லெஸ் தேன் TC அண்ட் Q1 ஈக்குவல் டு Q2. ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா TH அப்படிங்கிறது இட் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ஆஃப் த இன்டர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அண்ட் கோல்டு டெம்பரேச்சர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் Q1 இஸ் கிரேட்டர் தேன் Q2. ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா TI இஸ் லெஸ் தேன் த ஆவரேஜ் ஆஃப் ஹாட் டெம்பரேச்சர் ப்ளஸ் கோல்ட் டெம்பரேச்சர் அண்ட் ஆல்சோ Q1 இஸ் கிரேட்டர் தேன் Q2னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டயக்ராம்ஸ் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் இந்த லாஜிக்கை மட்டும் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சது அப்படின்னா சீக்கிரமாகவே இது பண்ணிடலாம். ஸோ ஒரு லாஜிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாகவே வந்து ஃபோரியர் லா ஆஃப் ஹீட் கண்டக்ஷன் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் தெரியும். Q இஸ் ஈக்குவல் டு minus KA into delta T by L. ஸோ அப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திக்னஸ் அதிகமாக ஆக ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் வந்து கம்மியாகிட்டே வரும்னு சொல்லலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கேஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு மெட்டீரியல் தான் இருந்தது, அதுக்குன்னு ஒரு திக்னஸ் L இருந்தது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த செகண்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு திக்னஸ் வந்துடுது, L அண்ட் L அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்துடுது. ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் வந்து கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்போ Q1 தான் வந்து அதிகம் வென் கம்பேர் டு Q2 அப்படிங்கிற ஒரு லாஜிக் வந்து சொல்லிடலாம். அண்ட் அதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகுது. பிகாஸ் உங்களுக்கு வந்து இந்த எல்லுங்கிற திக்னஸ் டேர்ம் வந்து எதோட கனெக்டாக இருக்குன்னா ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸ் த்ரூ பிளேன் வாலுக்கு வந்து L/KA அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ இந்த ரெண்டு லாஜிக்கையும் வச்சுட்டு நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணோம் கேஸ் 1 அண்ட் கேஸ் 2 அப்படின்னா நம்மளால் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டெம்பரேச்சர்ஸும் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹாட் டெம்பரேச்சர், ஒரு கோல்டு டெம்பரேச்சர் அண்ட் ஒரு இன்டர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஸ் 1க்கு வந்து உங்கள்கிட்ட வந்து வெறும் ஒரு ஸ்டீல் மட்டும்தான் இருந்தது அண்ட் அதோட திக்னஸ் வந்து L. ஸோ இந்த சைட் டெம்பரேச்சர் TH அண்ட் இந்த சைட் டெம்பரேச்சர் TC. ஸோ அப்போ உங்களுக்கு ஜென்ரலாக Q இஸ் ஈக்குவல் டு டெல்டா T பை R தெரியும். ஸோ அதை யூஸ் பண்ணி TH மைனஸ் TC பை ரெசிஸ்டன்ஸ் போடலாம். இங்கே R சஃபிக்ஸ் S அப்படின்னா என்ன மீனிங்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்டீல், அதை தான் நம்ம வந்து RS அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டைப் Q1. செகண்ட் கேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த ஸ்டீலோட ஒரு காப்பரையும் அட்டாச் பண்ணிடுறோம். ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா திக்னஸ் வந்து L தான். ஸோ செகண்ட் கேஸில் உள்ள ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து Q2 அண்ட் ஃபஸ்ட்டு மெட்டீரியல் ஸ்டீல் அண்ட் செகண்ட் மெட்டீரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா காப்பர். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு இந்த டெம்பரேச்சர்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா THன்னு கொடுத்துருக்காங்க, இதை வந்து TCன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அகைன் இந்த கேஸ்லேயே நான் Q கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நான் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ்க்கு வந்து இந்த ரெண்டையும் எடுத்துக்க போகிறேன். இந்த நடுவில் இருக்கிறது வந்து இன்டர்ஃபேஸ் டெம்பரேச்சர். ஸோ நான் வந்து TH மைனஸ் TC அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ரெண்டு ரெசிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணோம். இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ் அப்படிங்கும்போது ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்டீல் ப்ளஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் காப்பர். ஸோ நமக்கு தெரியும் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது டினாமினேட்டரில், அப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் வந்து கம்மியாயிரும். ஸோ அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா Q1 தான் அதிகம் வென் கம்பேர் டு Q2 அப்படிங்கிறத சொல்லலாம். பிகாஸ் யூ நோ தட் Q இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இப்போது இன்னொரு விஷயமும் நம்ம சொல்லலாம். ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஆக்சுவலி இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு தெர்மல் கண்டக்டிவிட்டி. நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் L/KA. ஸோ இதில் திக்னஸ் அப்படிங்கிறத எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா ரெண்டு கேஸ்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீலாக இருக்கட்டும் காப்பராக இருக்கட்டும், கேஸ் 1ஆக இருக்கட்டும் கேஸ் 2ஆக இருக்கட்டும், உங்களுக்கு திக்னஸ் வேல்யூ பற்றி எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. அதே மாதிரி ஏரியா பற்றி எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியான்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஐ கேன் சே தட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு தெர்மல் கண்டக்டிவிட்டி. அப்போ தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஆன் த அதர் ஹேண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி வேல்யூ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்க ரெண்டு மெட்டீரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஸ்டீல், இன்னொன்று வந்து காப்பர். ஸோ இதில் எல்லாருக்குமே தெரியும் காப்பருக்கு தான் தெர்மல் கண்டக்டிவிட்டி வேல்யூ ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ காப்பருக்கு தெர்மல் கண்டக்டிவிட்டி வேல்யூ அதிகமாக இருந்தது அப்படின்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ரொம்பவே கம்மியாக இருக்கும்.
வென் கம்பேர் டு காப்பர் ஸ்டீலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி வேல்யூ கம்மி. ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகம். ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்டீல் இஸ் ஆக்சுவலி கிரேட்டர் தேன் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் காப்பர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ நம்ம Q is equal to delta T by R அப்படிங்கிற விஷயத்தில் ரெசிஸ்டன்ஸுக்கு ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா delta T by Q அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்டீல் போடணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு கேஸ் TH மைனஸ் TI டிவைடட் பை Q யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி அதே மாதிரி நான் காப்பருக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து காப்பர் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ காப்பர் இருக்கிற அந்த பொசிஷனில் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா இன்டர்ஃபேஸுக்கும் கோல்ட் டெம்பரேச்சருக்கும் தான் போட முடியும். வேறு ஸ்டீல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கேஸு கூட யூஸ் பண்ணிக்கலாம். TH மைனஸ் TC அப்படிங்கிறது நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் கேஸில் சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஸ்டீலோட கேஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா THக்கும் TIக்கும் நீங்கள் போடலாம். ஸோ இப்போ நான் செகண்ட் கேஸில் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் Q2 தான். அப்படின்னா என்ன மீனிங், ஸ்டீலுக்குள்ளே எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் போச்சுன்னா Q2, காப்பருக்குள்ளே போனதும் Q2 தான். பட் இதுக்கெல்லாம் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் மாறுது, அதுக்கேற்ற மாதிரி ரெசிஸ்டன்ஸ் மாறிக்கும். ஆனால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் மட்டும் காமனாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அது வந்து ஸ்டெடி ஸ்டேட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற மாதிரி கொஷினில் கொடுத்துருக்கணும். கொடுக்காத பட்சத்தில் நீங்கள் அதை எடுத்துக்கலாம், கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா டைம் ஒரு ஃபேக்டராக வரல அப்படின்னா நீங்கள் ஸ்டெடி ஸ்டேட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டெடி ஸ்டேட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னால் இப்போ ஸ்டீலுக்குள்ளே போகிற அமௌண்ட் ஆஃப் ஹீட்டும் காப்பருக்குள்ளே போகிற அமௌண்ட் ஆஃப் ஹீட்டும் சேம் தான். பட் ரெண்டுக்கும் இன்டர்ஃபேஸ் டெம்பரேச்சர் மாறி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ரெசிஸ்டன்ஸ் மாறிக்கும். பட் ஆனால் இந்த ஸ்டீல் மட்டும் கான்ஸ்டன்ட் தான். ஸோ Q is equal to delta T by Rங்கிற எக்ஸ்பிரஷனில் delta T மாறும், ரெசிஸ்டன்ஸ் மாறும், ஆனால் Q மட்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நாம் அந்த லாஜிக்கு போனோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டீலோட ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகம் when கம்பேர் டு காப்பர். ஸோ அப்போ வந்து ஸ்டீலுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் TH மைனஸ் TI டிவைடட் பை Q2 விச் இஸ் ஆக்சுவலி கிரேட்டர் தேன் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் காப்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அகைன் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் டெம்பரேச்சர் மைனஸ் கோல்டு டெம்பரேச்சர் பை Q போடலாம். ஸோ ரெண்டு கேஸ்லுமே Q2 தான். ஸோ Q2 வந்து காமன், ஸோ கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மீதி இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இதில் வந்து இன்டர்ஃபேஸ் டெம்பரேச்சரை ஒரு சைடு கொண்டு போகிறேன், இந்த கோல்டு டெம்பரேச்சரை இன்னொரு சைடு கொண்டு வரேன். ஸோ அப்போ TH ப்ளஸ் TC விச் இஸ் கிரேட்டர் தேன் 2TIன்னு வந்துடும். இப்போது TI வேணும் அப்படின்னா நம்ம 2 வந்து கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா TI அப்படிங்கிறது ரொம்பவே லெஸ் when கம்பேர் டு த ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஆஃப் த ஹாட் அண்ட் கோல்டு ஜங்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் நமக்கு கிடச்சிருக்க எக்ஸ்பிரஷன். ஆல்ரெடி ஒரு விஷயம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், தட் Q1 is greater than Q2 அப்படின்னு. ஸோ இப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் D தான். இந்த ஆப்ஷன் Dயில் பார்த்தீங்கன்னா தெரியும் Q1 is actually greater than Q2 as well as TI is less than the average of the hot and cold junction அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஸோ இதை நான் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்குறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ நம்ம இது வரைக்கும் உள்ள இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். டவுட்ஸ் எதாவது இருந்தால் கேளுங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.